السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. الحمد لله ثم الحمد لله. அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுவதற்காகவும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல நியத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரும் நிஅமத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கருணை காட்டியிருக்கின்றான். ஆதலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். இதுபோலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலும் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. அன்பானவர்களே, இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி, இது ஒரு கல்வி சபை. இந்த கல்வி சபையில் இணைந்திருக்கக்கூடிய மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். இந்த கல்வி சபையில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் ஈமானுடைய அடிப்படையில் ஒன்றான இஹ்லாஸ். அன்பானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற திருக்கலிமா நம்முடைய ஈமானை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்பது உள தூய்மை. இஹ்லாஸ் என்றால் உள தூய்மை என்று பொருள். இஹ்லாஸ் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அமலையுமே ஏற்றுக்கொள்றதில்லை. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் அதற்கு 2 நிபந்தனைகள் உண்டு. முதலாவது நிபந்தனை, அது உள தூய்மை உள்ள அமலாக இருக்கணும். இப்போ நாம் மக்ரிப் தொழுகிறோம். இந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நான் தொழுகின்றேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை ஏற்றுக்கொண்டால் எனக்கு நன்மையை தருவான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹுடைய திருப்திக்காக நான் தொழுகின்றேன் என்று யாரெல்லாம் தொழுதார்களோ அவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். யாரெல்லாம் நீயத்தை சரி செய்யாமல் ஏதோ கடமைக்கு தொழுதார்களோ அந்த தொழுகை கேள்விக்குறியுள்ள ஒரு தொழுகை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அமலை ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று அல் இஹ்லாஸ், மற்றொன்று இத்திபா என்று அழைக்கப்படக்கூடிய சுன்னாவை, நபி வழியை பின்பற்றிய அமலாக அது இருக்கணும். இந்த ரெண்டு நிபந்தனைகளும் அந்த அமலுக்கு இல்லைன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எந்த சிறிய அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அதுக்குள்ள தூய்மை இருக்கணும். அன்பானவர்களே, அதனால தான் ஷைத்தான் இந்த இடத்துல மிக முக்கியமான பங்காற்றான். எவ்வளவு இபாதத்துகளை செய்கின்றோம் என்பது அல்ல கணக்குங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ம நிறைய இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு இபாதத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு இபாதத்துகளை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்கின்றான் என்பது மிக முக்கியமான ஒன்று. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அதிகமாக தங்களிடம் கேட்ட கேள்விதான் இது. என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா? நம்மள எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறோம்? என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதா? என்னுடைய அமல்கள் சீராக இருக்கின்றதா? என்னுடைய எண்ணம் தூய்மையாக இருக்கின்றதா? நான் உள தூய்மையோடு தான் அமல்களை செய்து கொண்டிருக்கின்றேனா என்பதை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லீஸ்ட் கேர், நாம கண்டுகாமல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று தான் நம்மளுடைய நீயத். எண்ணத்தை பற்றி நாம கண்டுக்கிறதே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. காலையிலிருந்து இப்போ மக்ரிபை நாம முடிச்சிருக்கிறோம். எத்தனை அமல்கள் செஞ்சிருப்போம்? எவ்வளோ அமல்கள் செஞ்சிருப்போம்? தொழுகை, நன்னடத்தை, தாய் தந்திரிகளை பேணுதல், இப்படி பல அமல்களை செஞ்சிருப்போம். அந்த அமல்களில் என்னைக்காவது நம்மளுடைய நீயத் சரியா இருக்குதா? இது அல்லாஹ்வுக்காக தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேனான்னு ஒரு முறையாவது கேட்டிருக்கிறோமா? நம்மள கேட்டிருக்க மாட்டோம். ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான் அல்லது அல்லாஹ் நிராகரிப்பான். நிராகரிச்சுதான் என்ன பண்றது? என்னுடைய அமல்கள்லாம் வேஸ்ட் ஆயிருமே. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் தான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு என்னைக்காவது நம்மளுக்கு கவலைப்பட்ட ஒரு தருணம் உண்டா? இல்லை. பெரும்பான்மையான நம்மளுடைய வாழ்க்கை நீயத்தை பற்றி யோசிக்காத வாழ்க்கை. நிறைய அமல்கள் செய்கிறோம், ஆனால் நீயத்தை நாம் சரி செய்கிறதே கிடையாது. நீயத்தை சரி செய்யவில்லை என்றால் இன்னமல் அமாலு பின்னியாத்,
ஒவ்வொரு அமல்களும் அதனுடைய நீயத்தை பொறுத்தே இருக்கின்றது. நீயத் சரி செய்யப்படவில்லை என்றால் மிக பெரும் பிரச்சனை இருக்கின்றது. இஹ்லாஸ் அந்த இடத்துல கேள்விக்குறியாகும், உள தூய்மை அந்த இடத்துல கேள்விக்குறியாகும், அந்த இடத்துல ரியா வரக்கூடும். பாடவர்களே, ரியா என்பது மிக பெரும் மோசடி. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக செய்யப்பட வேண்டிய அமலை பிறர் பார்க்கின்றார் என்பதற்காக செய்வது. அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாக்கணும். ரியாங்கிறது மிக பெரும் நோய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திடம் கவலைப்பட்ட மிக முக்கியமான விஷயம் இது. என்னுடைய உம்மத் இவ்வளோ அமல்கள், இவ்வளோ குறைவான அமல்கள் செய்வார்களே என்று கவலைப்படலை. என்னுடைய உம்மத்தினுடைய எண்ணிக்கை அதிகம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பது தெரியும். இந்த உம்மத்தினுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதை புரிந்து கொண்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இந்த உம்மத்துக்கிட்ட இருந்து பயந்த மிக முக்கியமான விஷயம் இது. இஹ்லாஸ் உங்களிடமிருந்து பறிக்கப்படும். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய அமலை நீங்கள் மனிதர்களுக்காக செய்ய ஆரம்பிப்பீர்கள். ரியா என்பது, முகஸ்துதி என்பது உங்களுடைய உள்ளத்துக்குள் வந்துவிடும். முகஸ்துதி என்கிறது மிக பெரும் நோய். மிக பெரும் கல்வியாளர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் அது. மிக பெரும் மேதைகளுக்கு இருக்கக்கூடிய நோய் அது. சாதாரணமா இல்லை. அந்த நோய் வந்துருச்சுன்னா நம்மளுடைய அமல்களை எல்லாத்தையும் அதை அழிச்சிரும். நம்மளுடைய முயற்சிகள் எல்லாம் பாழாகிரும். சாதாரணமான விஷயம் அல்ல. காலையில் ஃபஜரில் எந்திரிச்சு தொலை வருவது ஈஸி அல்ல. சாதாரணமான ஒரு வார்த்தை தான். நான் இன்னைக்கு ஃபஜர் தொழுதுட்டேன், ஃபஜர் தொழுதால் நான் நிம்மதி அடைகின்றேன், ஃபஜருங்கிறது தான் எனக்கு நிம்மதி கொடுக்குதுன்னு ஊர் உலகமெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா, நான் ஃபஜர் தொழுகிறேன்னு எல்லாத்துக்கிட்டையுமே நாம் பரப்பிட்டு இருந்தோம்னா, அதையே ஸ்டேட்டஸாக போட்டுட்டு இருந்தோம்னா, அதையே என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக ஃபஜர் தொழுகிறேன் நான் எப்படியாவது சொல்லிடணும், அப்போ தான் நான் மன நிம்மதி அடைவேன். குர்ஆன் ஓதி முடித்ததை எப்படியாவது சொல்லிடணும், அப்போ தான் நான் மன நிம்மதி அடைவேன். இது மாதிரியான விஷயங்களை நான் வெளியில் சொல்லணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் என்று ஒரு மனிதன் நினைத்தான் என்றால் எல்லா முயற்சிகளும் பாழாகிரும். என்ன நடக்கும்? மனிதர்களில் சிலர் அவரை நினைப்பார்கள், இவர் நல்லவர், இவர் ஃபஜர்லாம் தொழுகிறார், ஓ மாஷா அல்லாஹ் 30 ஜுஸ் முடிச்சிட்டார், ஓ இவ்வளோ ஜுஸ் அவருக்கு மனனம் இருக்கின்றது, ஓ சதக்கா கொடுக்கிறார் இவர், இப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த அமலுக்கும் அல்லாஹ்வுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை இந்த ஊரில் புகழ்ந்துட்டாங்கல்ல, இந்த ஊரில் நீ மிகப்பெரிய கொடையாளின்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த ஊரில் உன்னை எல்லோரும் பார்த்து மாஷா அல்லாஹ் நீங்கள் ஏழைகளுக்கு உதவக்கூடிய மிகப்பெரும் ஒரு கொடையாளி, நீங்கள் தொழுகையை பேண தொழக்கூடியவர்கள், நீங்கள் தக்வா உடையவர்கள் என்று எல்லோரும் புகழ்ந்து விட்டார்கள் அல்லவா, முடிஞ்சு போச்சு. இப்போ ஏன் என்கிட்ட நீ அமலை கேட்குற, அஜரை கேட்குற அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தினுடைய முதல் செட்டு யார் தெரியுமா? முதல்ல நரகத்துக்கு போகக்கூடியவங்க யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டிய அமலை, அல்லாஹ்வுக்காக தூய்மையாக செய்யப்பட வேண்டிய அமலை மனிதனுக்காக செய்தவர்கள் தான் முதலாவது நரகத்துக்கு போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்காக ஓத வேண்டிய குர்ஆன் மற்றவர்கள் பார்த்து நீ மிக பெரும் காரி, உன்னுடைய குரல் ரொம்ப அழகா இருக்குது, நீ ஓதினாலே எனக்கு குஷு வருகின்றது என்று சொல்லுவதை இவர் ஓதக்கூடியவர் எதிர்பார்க்கிறார். சொல்லவில்லை என்றால் அதிருப்தி அடைகிறார். சொல்ல வேண்டும் என்பதற்காக குரலை சரி செய்கிறார். பிறர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக நான் ஓதுகின்ற அந்த குர்ஆத் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாப்புலர் ஆகணும் அப்படின்னு இவர் யோசிக்கிறார். இதை யோசிக்கிறது இது எல்லாமே உள்ளம் சார்ந்தது. நாம ஒரு மனிதனை தீர்மானிக்க முடியாது. அன்பானவர்களே, ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இருக்குல்ல, கண்ணியம் இருக்குல்ல, இது அல்லாஹ்விடமிருந்து வந்த கண்ணியம். உமருக்கு கிடைச்ச கண்ணியம் அவர் இதற்காக தேடலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். இன்னுமே நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம், இமாம் புகாரியை கண்ணியப்படுத்துகின்றோம். இப்படியான நபர்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம் என்றால் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அவர்கள் எதிர்பார்த்தது அல்ல. நிறைய வித்தியாசம் இருக்குது. எதிர்பார்க்கக்கூடியது, எனக்கு கண்ணியம் வேண்டும், எனக்கு மரியாதை வேண்டும், என்னை ஜமாத்துக்காரர்கள் மதிக்க வேண்டும், என்னை ஊருக்காரர்கள் மதிக்க வேண்டும், சக நண்பர்கள் மதிக்க வேண்டும், நான் மிகப்பெரிய ஆள், நான் பெரிய ஆளுமை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உழைப்பது, அதற்காக என்னுடைய தாவா களத்தை அமைத்துக் கொள்வது, அதற்காக என்னுடைய இபாதத்துகளை அமைத்துக் கொள்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய அசிங்கமான ஒரு செயல். அவர் செய்கிற செயல் மிக உயர்ந்த செயலாக, அவர் காரியம் அந்த தொழுகையாவது நோம்பாகவோ மிக உயர்ந்ததாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்தில் இதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக
இவர் நரகத்துக்கு போகக்கூடியவராக இருக்கிறார். அதனால விசுவாசம் சொன்னாங்க, ஒரு முஜாஹித் அல்லாஹ்வுக்காக போரிட்டு மரணிக்கக்கூடியவருடைய எண்ணம் தீர்மானிக்கப்படக்கூடிய நாள் அது. எதற்காக நீ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்காக நீ போரிட்டாய் என்று அல்லாஹ் கேட்பான். இவர் சொல்வார், யா அல்லாஹ், உண்மையாக நான் உனக்காக தான் போரிட்டேன் என்று சொல்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை அறியக்கூடியவன். அல்லாஹ் சொல்வான், இல்ல இல்ல, நீ பொய் சொல்ற, உன்னை மிகப்பெரிய வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக போராடினாய். நீ அல்லாஹ்வுக்காக போரல்ல, உன்னுடைய குலத்துக்காகவும் கோத்திரத்துக்காகவும், என்னுடைய குலமும் கோத்திரமும் வீரம் உள்ளது என்பதை ப்ரூஃப் செய்வதற்காக, நிரூபணம் செய்வதற்காக நீ போராடின. அதற்காக இந்த களத்தை நீ பயன்படுத்தினாய். அதனால உனக்கு எந்த அஜரும் கிடையாது, நீ ஷஹீது கிடையாது. நீ எனக்காக போரிட்டாலே உண்டு. ஃபீ சபீலில்லாஹ் என்பதை நீ மறந்து விட்டாய், அல்லாஹ்வுக்காக என்பதை நீ மறந்து விட்டாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். அன்புக்கினியவர்களே, இந்த அடிப்படையை நாம புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் நாம பள்ளிவாசலுக்குள்ள வரும்பொழுதே நம்மளுடைய உள்ளத்துல ஏன் வர்றோங்கிறது நமக்கு தெரியல. எதையோ நாம கொடுக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படி அல்ல. அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு தேவை. அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் மீது கருணை காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இல்லை. அல்லாஹ் பற்றிய யோசனை இல்லை. அல்லாஹு அக்பர்னு தக்பீருல் இஹ்ராம், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றோம். அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரியவன் என்பதை நமக்கு யோசிக்க வைக்கல. என்னைக்கா யோசிச்சிருக்கப்பா, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் முன்னே நான் நிற்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக என்னுடைய தொழுகையை நான் தூய்மையாக்குகின்றேன், இது அல்லாஹ்வுக்கானது, அல்லாஹ்வோடு நான் பேசுகின்றேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் எல்லாமே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடது. நான் ஒரு சிறிய படைப்பு, அல்லாஹ்க்கு முன்னாடி தொழுதுட்டு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எனக்கு இருக்குதான்னு கேட்டா இல்லை. அப்ப என்னுடைய எண்ணத்தை நான் தூய்மை செய்ய வேண்டும். இஹ்லாஸ் மிக அவசியமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உல தூய்மையோடு செய்யக்கூடிய அமல்களை தான் ஏற்றுக்கொள்கின்றான். அது சிறிய அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேசிக்கின்றான். தொடர்ந்து தொழக்கூடிய 2 ரக்காத் தொழுகையாக, நஃபில் தொழுகையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் நேசித்து ஏற்றுக்கொள்கின்றான். எப்பொழுது? இது அல்லாஹ்வுக்காகவே இருக்கணும். அல்லாஹ்வோடு மற்றவர்களை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இபாதத் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காகவே அது இருக்கணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், குலில்லாஹ அஅபுது முஹ்லிஸன் லஹுத்தீன், நபியே நீங்கள் கூறுங்கள், என்னுடைய முழு தீனும், என்னுடைய தொழுகை, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜக்காத், என்னுடைய ஏனைய எல்லா கடமையான காரியங்களும், என்னுடைய முழு தீனும் அல்லாஹ்வுக்கானது, இஹ்லாஸாக நான் அல்லாஹ்வுக்காகவே செய்கின்றேன் என்பதை நீங்கள் மக்களிடம் கூறுங்கள் நபியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். பண்பானவர்களே, இஹ்லாஸை பொறுத்த வரைக்கும் 2 அம்சங்கள் இருக்குது. இஹ்லாஸுக்குள்ள 2 அம்சங்கள் இருக்குது. ஒன்று இஹ்லாஸ் அல் இஅ்திகாதியா, அகீதாவில் இருக்கக்கூடிய உள தூய்மை. நம்மளுடைய ஈமானை நாம சரி செய்யலைன்னா நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமான் சரி செய்யலைன்னா என்ன ஆகுது? அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. என்னுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அறிந்து வைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எப்படி ஏகத்துவப்படுத்துவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியெல்லாம் நமக்கு வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கின்றான். எதெல்லாம் வணக்க வழிபாடு, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தொழுகை மட்டும்தான் வணக்க வழிபாடு இல்லை. இஸ்திஆனா உதவி தேடுதல் வணக்க வழிபாடு, இஸ்திகாசா தஞ்சமடிதல் வணக்க வழிபாடு, ஹவுஃப் பயப்படுதல் வணக்க வழிபாடு, ரஜா எதிர்பார்த்தல் வணக்க வழிபாடு. அல்லாஹ் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் வணக்க வழிபாடாம். அல்லாஹ்வுக்காக பயத்தை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தண்டித்திடக்கூடாதே அப்படின்னு பயப்படுறது வணக்க வழிபாடு. அது அல்லாஹ் கிட்ட மட்டுமே உதவி தேடு. நமக்கு வாழ்க்கையில உதவி அப்படின்னு நமக்கு தேவை அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அப்ப அல்லாஹ் கிட்ட உதவி தேடுதல் அப்படிங்கிறது வணக்க வழிபாடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல் வணக்க வழிபாடு. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லுவாங்க, வணக்க வழிபாடு என்பது அது இஸ்முன் ஜாமியா, யானி முழுமையடைய மிகப்பெரிய பொருளை கொண்ட ஒரு பெயர் சொல் வணக்கம் அப்படிங்கிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ் விரும்புகின்றான் என்று எதிர்பார்த்து செய்யக்கூடிய அனைத்து செயலும், அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற எதிர்பார்ப்போடு, நான் இதை செஞ்ச அல்லாஹ் விரும்புவான், இதை செஞ்ச அல்லாஹ் வெறுப்பான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான் என்ற எதிர்பார்ப்போடு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் வணக்க வழிபாடுகள். ரோட்டில் நடந்து போகிறோம்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரோட்ல நடக்கும் பொழுது பெருமையோடு நடப்பதை அல்லாஹ் வெறுக்கின்றான். பெருமையோடு, நான் தான் அழகான ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், நான் தான் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய சம்பாதிக்கிறேன், இன்னை பார்த்து எல்லாரும் சலாம் சொல்ல வேண்டும், நான் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு உள்ளத்தில் பெருமை கொண்டு ரோட்டில் நடந்து போகிறாங்க இல்லையா, அதை அல்லாஹ் வெறுக்கின்றான். உங்களால் என்ன செய்ய முடியும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கேட்குறான். பூமியை பிளந்துருவீங்களான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது, நீங்கள் சாதாரண மனிதன், உனக்கு என்ன பெருமைன்னு அல்லாஹ் கேட்கலாம். அப்போ பெருமை இல்லாமல் நடந்து செல்வது இபாதத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நேசிக்கிறான். பெருமை இல்லாமல் பணிவோடு நடந்து செல்லக்கூடியவர்களை. அது மாதிரி ரோட்டில் உட்காந்துருக்கிறோம், கப்பல் பசர், நம்மளுடைய பார்வையை தாழ்த்துகின்றோம் என்றால், எதிரில் வரக்கூடிய அந்நிய பெண்ணை நான் பார்க்க மாட்டேன் என்ற தீர்மானத்தில் உள்ளத்தை எடுக்கும் பொழுதே நான் இபாதத் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெண் போறாங்க, நம்ம பார்க்கல, அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த சமூகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்த இளைஞர்களை தவிர பெரும்பான்மையானவர்களுடைய நிலை என்ன? கண்களை அப்படியே தூக்கி போட்டுறாங்க. கண்கள் எங்க இருக்குது? வெளியில இருக்குது. கண்கள் அப்படியே அலைந்து கொண்டே இருக்குது, சுத்திக்கிட்டே இருக்கு. எங்க பெண்கள் இருக்க மாட்டாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. அன்பானவர்களே, 4 பேர் இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஒரு பெண் போறாங்கன்னா 4 பேரும் தொழக்கூடியவர்கள். நான் தொழாதவர்களை சொல்லலை, நான் இபாதத்துனா என்னன்னு தெரியாதவர்களை சொல்லலை, தெரிந்தவர்கள் கூட. நாம் 4 பேர் இருந்து பேசிட்டு இருக்கிறோன்னா ஒருவருடைய கண் அப்படியே போயிட்டு வருது, அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு வருது. என்ன காரணம்? கப்பல் பசர் இல்லை அவர்கிட்ட, பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற இபாதத் அவர்கிட்ட இல்லை. தொழுகைங்கிற இபாதத் இருக்கு. தொழுகைங்கிற இபாதத்தை மட்டும் தான் சரியா பண்ணுவார். பள்ளிவாசலுக்குள்ள வந்தா அவர் தொழுகையாளி, வெளியில போனா அல்லாஹ் எதெல்லாம் தடுத்திருக்கானோ அதெல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார். இது அல்ல இஹ்லாஸினுடைய அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாட்சியாளனாக இருக்கிறான். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கேள்வி கேட்கப்படக்கூடியது. அன்பானவர்கள், நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை யோசிச்சு பாருங்க. பள்ளிவாசல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பள்ளிவாசல்ல நிற்கும் பொழுது நீங்க நெருங்கி நில்லுங்க, தோளோடு தோளாக உரசி நில்லுங்க, உங்களுக்கு இடையில எந்த கேப்பும் வேணாம், ஏன்னா ஷைத்தான் உள்ள வந்துருவான். இது எல்லா ஹதீஸும் நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன செய்யறோம்? நெருங்கி நிற்கிறோம், அப்படித்தானே? ஆனா வீடுகள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டங்களை போட்டிருக்கிறான். தெருக்கள்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டங்களை போட்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சட்டங்களை போட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலில் கடைபிடிப்பேன், ஆனால் தெருவில் கடைபிடிக்க மாட்டேன். பள்ளிவாசலில் கடைபிடிப்பேன், ஆனால் வீட்டில் கடைபிடிக்க மாட்டேன்னா நம்ம முஸ்லீம்களா அல்லது வேற சில ஐடியாலஜியில் உள்ள வச்சுக்கிறவங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுடைய மதத்தையும் உங்களுடைய கொள்கை கோட்பாடையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க, வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை, தீனும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் ஐடியாலஜி, அவங்க வச்சிருக்கக்கூடிய கொள்கை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை என்ன? எல்லா இடங்களிலும் இஸ்லாம் வியாபித்து இருக்குது, என்னுடைய பேச்சில் இஸ்லாம் இருக்குது, என்னுடைய பார்வையில் இஸ்லாம் இருக்குது, என்னுடைய நடை உடை பாவனைகளில் இஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று அன்பானவர்களே, குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இஸ்லாம் எல்லா இடங்களிலும் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுமனே பள்ளிவாசல்ல மட்டும் இந்த இஸ்லாத்தை எதிர்பார்க்கல, வீடுகளில் எதிர்பார்க்கிறான். என்ன நடக்குது வீட்டில்? சாதாரணமாக மகரம் அல்லாத பெண் கிட்ட நம்ம சாதாரணமாக பேசி கொண்டு இருக்கிறோம். சாதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறான். அந்த காட்சியை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்மளுடைய மனைவியுடைய தங்கச்சி, அதே போல அவர்களுக்கு கணவனுடைய அக்காளுடைய கணவன், இந்த 2 உறவும் மௌத்துக்கு சமமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மௌத்துக்கு சமமானது அப்படின்னு என்ன அர்த்தம்? இறப்புக்கு சமமானது. அவங்களோட பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அவர்களோடு பழக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, அவர்களோடு குழைய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க. ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாது. நம்முடைய ஊர்களில் ஒரு கல்யாணம் நடந்தால் என்ன ஆகுது? அவ்வளோதான், அன்னைக்கு எல்லாமே ஹலால். யாருக்கிட்ட வேணாலும் யார் வேணாலும் பேசலாம், யாருடைய வீட்டுக்குள்ள வேணாலும் யார் வேணாலும் நுழையலாம், யாருடைய அறைக்குள்ள வேணாலும் யார் வேணாலும் நுழைந்து கொள்ளலாம், யாரும் யாரோடையும் போட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நடக்குதா இல்லையா? இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்தவர்களாக நாம் இருந்தோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்? இவங்க எங்களுக்கு மஹரம் கிடையாது, அல்லாஹ் தடுத்த உறவு இது, இவர்களோடு பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இதில் எனக்கு எந்த ஹக்கும் இல்லை, எந்த உரிமையும் எனக்கு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உறவுகளை மௌத் என்று சொல்லியிருக்கிறார்கள். மரணத்துக்கு மையத்தை அப்படி படுக்க போட்டு மையத்தில் பேசிட்டு இருப்போமா?
அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேச்சு உங்களுக்கு, ஆனால் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு படி தாண்டி அவர்களோடு பிரயாணம் செய்கின்றோம், சரிக்கு சமமாக அமர்ந்து கொள்கின்றோம். கேட்டா சொந்தம், தம்பி மாதிரி, அண்ணன் மாதிரி, தங்கை மாதிரி, அக்கா மாதிரி. இந்த மாதிரிக்கெல்லாம் வேலையே கிடையாது. இஸ்லாத்துல எங்க மாதிரி இருக்குது? அசலை தான் இஸ்லாம் சொல்லுது. அடிப்படையில் இது யார் உனக்கு, அது யார்? மஹரம், மஹரம் அல்லாதவர். அல்லாஹ் பிரிச்சிருக்கும் பொழுது நம்ம யாரை சேர்த்து வைக்கிறதுக்கு? நான் கேட்கிறேன். அல்லாஹ் ஒன்றை ஹராம் என்று சொல்றான், இல்லை எங்களுடைய ஊரில் இது வழக்கம் என்று சொல்வதற்கு நானும் யாரு, நீங்களே யாரு? நாளை அல்லாஹ்ட்ட இப்படி சொல்ல முடியுமா? எங்களுடைய ஊர் வழக்கங்க எப்படி? யா அல்லாஹ், என்னுடைய ஊர்ல நாங்கள் அப்படித்தான் இருப்போம், எங்க ஊர்ல பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க, நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு புழங்கிக்கிறோம், அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? வலா யுபதீன ஸீனத்துஹுன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பெண்களை நீங்க வெளியில வரும்போது உங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஜீனத்தை வெளியில காட்டாதீங்க. உங்களுடைய ஜீனத்தை உங்களுக்கு உங்களுடைய கணவன்மார்களை தவிர வேறு யாரிடம் உங்களுடைய ஜீனத்தை வெளிப்படுத்தாதீர்கள். ஆனா தெருவில் என்ன நடக்குது? சாதாரணமாக சாதாரண ஆடையில சாதாரணமாக உங்களுடைய ஜீனத்துனா என்ன? கோல்டும் சில்வரும் மட்டுமா? ஜீனத்துனா அவங்களுடைய அழகும் தான். அதை வெளிப்படுத்தி காட்டும் பொழுது 4 பேர் அப்படி பார்த்துட்டு போகும் பொழுது யார் பாவத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிறா? அந்த பெண்ணு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய ஃபித்னாவுக்கு பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, நான் என்ன கேட்கிறேன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா? தொழுதால் மட்டும் எல்லாம் சரியாயிருமா? ஒரு சமூகம் தொழுதால் மட்டும் சரியாயிருமா? இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அதுவும் குரூஷியலான சில கட்டளைகள் இருக்கு. குறிப்பா அந்த மகரம் இல்லாது மகரம் பேணக்கூடியது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான். உங்களுடைய மனைவிமாருக்கு சொல்லுங்க நபியேன்னு சொல்றான். உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்லுங்க, முஃமினான பெண்கள்கிட்ட சொல்லுங்க. குறிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு இருக்கிறான். எதையுமே கேட்கறது இல்லை, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். கேட்டா இது என்னுடைய கஷ்டம், என்னுடைய வழக்கம், இப்படித்தான் நான் இருப்பேன்னா எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை உண்டாக்குவான்? இதுல எங்க இஹ்லாஸ் இருக்குது? ஊருன்னு வரும்போது இஹ்லாஸ் கிடையாது, தெருவுன்னு வரும்போது இஹ்லாஸ் கிடையாது, வீடுன்னு வரும்போது இஹ்லாஸ் கிடையாது. ஜமாத்துக்குள்ள சில நேரங்களில் இஹ்லாஸ் இருக்கு. ஜமாத்துக்குள்ள சில முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம், அவ்வளவுதான். அதை விட்டு வெளியில போனா எந்த இஹ்லாஸும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இன்ன ஃபித் துன்யா ஜன்னா, இந்த துனியாவுல ஜன்னா இருக்குதாம். இந்த துனியாவுல சொர்க்கம் ஒன்று இருக்கின்றதாம். அது என்னவா? மல்லம் யதுகுலுஹா லம் யதுகுலு ஜன்னத்தல் ஆখিরা. அந்த ஜன்னத்துக்குள்ள யார் நுழையவில்லையோ அவரால் மறுமையில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஜன்னத்துக்குள்ள நுழைய முடியாது. சுப்ஹானல்லாஹ், உண்மைதான். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது உண்மைதான், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உட்பட்டதுதான். அந்த ஜன்னா என்னன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகமே ஒரு மாதிரி எதிர்க்கும், நம்மள ஒரு மாதிரியை பார்க்கும். ஏன் இவன் தாடி வச்சுட்டு அலையிறான், ஏன் 5 வேளை தொழுகிறான், ஏன் கரண்டைக்கு மேலே ஆடை கொடுத்துறான், ஏன் இவன் கல்வின்னு சுத்திட்டு இருக்கிறான், ஏன் குர்ஆனை ஓதுறன்னு சுத்திட்டு இருக்கிறான், பார்க்க ஒரு மாதிரியா அஜீபா இருக்கும் அவங்களுக்கு. ஏன் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு எந்த கான்சன்ட்ரேஷனும் இல்லை, ஏன் தியேட்டருக்கு போறது வெறுக்கிறான், ஏன் சினிமா பார்க்கறது வெறுக்கிறான், ஏன் இசையை கேட்கறது வெறுக்கிறான். இதெல்லாம் சமூகத்துல பெரும்பான்மையான மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன குரூப்பை பார்க்கும் பொழுது அஜீபா இருக்கணும். அஜீப்னா அர்த்தம் ஆச்சரியமா இருக்கும், ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இந்த அஜீபாக ஆச்சரியமாக பார்க்கப்படக்கூடியவர்களுடைய அந்த மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். அந்த குறைவான மக்கள் மட்டும்தான் பெரும்பான்மையான மக்களால் பார்க்கப்படுவார்கள். இவங்க என்ன ஆச்சரியமா இருக்கிறாங்கன்னு. அப்படி ஆச்சரியப்பட அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க செஞ்சது என்னது? அல்லாஹ்வுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக பேசினாங்க, அல்லாஹ்வுக்காக பார்த்தாங்க, அல்லாஹ்வுக்காக நடந்தாங்க, அல்லாஹ்வுக்காக அசைஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக உறங்கினார்கள், அல்லாஹ்வுக்காக விழித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட அன்பை எதிர்பார்த்தே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மலவு இலாஹு குலூபுஹும், அவங்களுடைய உள்ளம் முழுவதுமாக அல்லாஹ்வுடைய அன்பால் நிரம்பி இருந்தது. த்ரெஷோல்ட், அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு கல்புல. அந்த கல்பு முழுவதுமாக அந்த லிமிட்டுக்கு வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பு இருந்துச்சு. அஷத்தும் ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அவங்க எப்படி விரும்புவாங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மிக தீவிரமாக விரும்புவார்கள், அதிகமாக நேசம் கொள்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட அல்லாஹ்வை நேசம் கொள்வார்கள். இவர்கள் உண்மையில் இந்த உலகத்தில் சொர்க்கத்தை கண்டவர்கள், உலகத்தில் சொர்க்கத்தை கண்டவர்கள். இப்னு தைமியாவை கடைசி காலத்துல ஜெயிலில் போடுறாங்க. இப்னு தைமியா என்ன நீ என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. என்ன நீ செய்ய முடியும்?
நீ என்ன செய்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், நீ என்ன பண்ணாலும் நான் இபாதத் செஞ்சு கொண்டே இருக்க போறேன். இதுதான் இந்த உலகத்தில் சொர்க்கத்தை பார்க்கறது, அல்லாஹ்வுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நேசிப்பான், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நான் என்னுடைய அமல்களை இஹ்லாஸாக வைக்க போகின்றேன், அல்லாஹ்வுக்காக நான் வாழ போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த வாழ்க்கையை இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது சொர்க்கத்துக்கான வாழ்க்கை, அழகான ஒரு வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் முஃமினு அல் முஹ்லிசு லில்லாஹ், யானி ஈமான் கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இஹ்லாஸோடு வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை. அதீபுன் நாசி ஐஷா, அவங்க எப்படிப்பட்டவங்களா, மக்கள்லேயே சந்தோஷமானவர்களா. அவங்க மக்களில் சந்தோஷமானவங்க யாரு? பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க. மக்களில் சந்தோஷமானவங்க யாரு? அந்த இடத்துல மிகப்பெரிய அத்தாரிட்டி, எம்எல்ஏ எம்பியா இருக்கிறவங்க, அல்லது ஜமாத் தலைவராக இருக்கிறவங்க, மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறவங்க, 4 வீடு வச்சிருக்கிறவங்க, 10 பங்களா வச்சிருக்கிறவங்க இல்லை. யாருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் தங்கி இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுக்காக நான் அமல்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர்தான் மக்களிலேயே சந்தோஷமானவர். அன்அமஹும் பாலா, அவங்களுடைய உள்ளம்தான் நிறைவானது, அவங்களுடைய உள்ளத்தில் தான் போதும் என்கின்ற எண்ணம் வரும், அவர்களுடைய உள்ளத்தில் தான் போதும் என்ற தன்மை வரும். கனாஇயான்னு சொல்லுவாங்க இல்லையா, போதும்ங்கிற தன்மை. இந்த போதும்ங்கிற தன்மை யாருடைய உள்ளத்தில் வருமா? யாருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் தங்கி இருக்கின்றதோ, அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் இருக்கின்றதோ அவங்களுடைய உள்ளத்தில் தான் போதும், எனக்கு அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் மீது நிஅமத்துகளை பொழிந்திருக்கின்றான் என்ற அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அஷ்ரஹஹும் ஸத்ரா, அவங்க தான் யானி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அவங்களுடைய இதயம் விரிவாக்கப்பட்டிருக்கும், அவங்களுக்கு ஹிதாயத் இருக்கும், இந்த ஹிதாயத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஷ்ரஹஹும் கல்பா, அவங்களுடைய உள்ளம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நீங்கள் நம்ம அப்படித்தானே, இந்த உள்ளம் அமைதிப்படுத்துவதற்கு நிறைய டெக்னிக்ஸ் இன்னைக்கு யூடியூப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நம்மளால அதை தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். எதை செஞ்சா உள்ளம் அமைதியாகவும் இஸ்லாம் சொல்ல அதை செய்யறதில்லை. உட்காந்து ஒரு இடத்துல முக்கில் உட்காந்து அப்படியே உட்காந்து மேலேயே பார்த்துட்டு இருந்தா உள்ளம் அமைதியாயிரும், மூச்சு அப்படி இழுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தா உள்ளம் அப்படி அமைதியாயிரும். இப்படி பல டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இஹ்லாஸ் இருந்தால் உள்ளம் அமைதியாகவும் அப்படிங்கக்கூடியதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை. அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் எண்ணத்தை தூய்மைப்படுத்தினாலே நம்மளுடைய உள்ளம் அமைதியாகும் என்று இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. வஹாதி ஜன்னத்துல் ஆஜிலா கப்ல ஜன்னத்துல் ஆஜிலா, இதுதான் இந்த இஹ்லாஸோடு வாழ்வது தான் இந்த உலகத்தில் அவசரமாக முடியக்கூடிய இந்த உலகத்தில் சொர்க்கம் என்று சொல்றாங்க. பெர்மனண்டா வரக்கூடிய சொர்க்கத்துக்கு முன்னாடி, அதாவது மறுமையில் நமக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய சொர்க்கம் எதுன்னா இதுதான், இஹ்லாஸோடு வாழ்வது. பண்பானவர்களே, இஹ்லாஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸல் லஹுத்தீன். வமா உமிரு, உங்களுக்கு நாங்கள் எதையுமே கட்டளையாக்கல, எதுவுமே உங்களுக்கு கடமையாக்கப்படல, எதை தவிர இஹ்லாஸோடு அமல்கள் செய்யறதை தவிர, அல்லாஹ்வுக்காக அமல்களை அமைத்துக் கொள்வதை தவிர, அல்லாஹ்வுக்காக தீய விஷயங்களை விடுவதை தவிர. நம்ம அல்லாஹ்வுக்காக அமல் செய்த காரியங்கள்ல என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், எனக்கும் அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஏதாவது அமல் இருக்கா நம்ம கிட்ட? இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் சதக்கா கொடுக்குறேங்க, ஒரு நிறுவனத்துக்கு சதக்கா கொடுக்குறேன், அல்லது ஒரு குடும்பத்துக்கு சதக்கா கொடுக்குறேன், அல்லது ஏதோ ஒரு சதக்காவை நான் கொடுக்குறேன், இது எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காலம் இருந்தது, மூத்தவர்கள் வாழ்ந்த காலம், அது சலஃபு சாலிஹ்கள் வாழ்ந்த காலம். அவங்களுடைய மனைவிமார்களுக்கே தெரியாது அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை விடுங்க, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மோடு வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய காலம், நம்மோடு வாழ்ந்தவர் குர்ஆன் ஓதுவாங்க, அந்த குர்ஆனை மறைச்சு மறைச்சு வச்சிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் எங்கனால. அவங்க குர்ஆனை உள்ளே வச்சிருப்பாங்க, ஒரு மஞ்சள் பைக்குள்ளக்க பழைய குர்ஆனா இருக்கும், பல வருஷமா ஓதிட்டு இருப்பாங்க அந்த குர்ஆனை. யாருக்கும் தெரியக்கூடாது, எனக்கு அல்லாஹ்க்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இன்னைக்கு வக்ஃபு சொத்துக்காக போராடிட்டு இருக்கோம்ல, வக்ஃபு சொத்துக்காக போராடுறோம். இது யார் கொடுத்தது? நம்ம முஸ்லீம்கள் முன்னோர்கள் கொடுத்தது தானே. அவங்க கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க? அல்லாஹ்வுக்காக, ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ், ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளரட்டும், அல்லாஹ்வுடைய பள்ளிகள் கெட்டப்படட்டும், முஸ்லீம்கள் அழகான முறையில் வாழட்டும், மதரசாக்கள் கெட்டப்படட்டும்னு அல்லாஹ்வுக்காக அவங்க
அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்தது தானே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சொத்துகள். இன்னைக்கு வக்ஃபுல் இல்லா, அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன்னு எத்தனை பேர் இருக்கிறோம்? அந்த காலத்தில் இருந்த அந்த தன்மைகள் எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்குது? என்னுடைய சொத்தை நான் பள்ளிவாசலுக்காக கொடுத்துட்டேன். ரொம்ப ரேர் அப்படி பார்க்கக்கூடிய மக்கள். அன்னைக்கு பள்ளிவாசலுக்காக நிதி திரட்டுவதற்கு நாம கையேந்த வேண்டிய நிலையில நாம இருக்கிறோம். கையேந்த வேண்டிய நிலை. ஒரு மதரசாக்காக, குர்ஆன் இன்ஸ்டிடியூஷனுக்காக, மார்க்கத்தை பரப்பக்கூடிய தாவாவுக்காக, அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடிய இந்த நிறுவனங்களுக்காக நாம ஊரு ஊரா உலகமா போய் வசூல் பண்ணக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம். அந்த காலத்தில் அப்படி இல்லை. வக்ஃப், அல்லாஹ்வுக்காக நான் வக்ஃப் செய்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு இருக்கிறான், ரப்புல் ஆலமீனுக்காக நான் அதை செய்கிறேன்னு நம்மளுடைய முன்னோர்கள் அதை செய்தார்கள். அந்த இஹ்லாஸ் இன்னைக்கு இல்லை நமக்கு. அதையும் காசு கொடுத்தோன்னா நம்மளுடைய பேரை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பகுதியை கட்டி கொடுத்தாலும் அந்த பகுதிக்கு என் பேர் போடுவீங்களான்னு கேட்குறோம். ஒரு காலேஜில், முஸ்லீம் கல்லூரிகளில் அல்லது முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒரு ரூமை நான் கட்டி கொடுக்குறேன், என்னுடைய குடும்பத்துடைய பேரை போடுவீங்களான்னு கேட்குறோம். அந்த பேர் எப்படி இருக்கணும்? ஹாஜின்னு இருக்கணுங்கிறோம். ஹாஜியும் சேர்த்துக்கிறோம். நம்ம விடுறதில்லை, எதையும் விடுறதில்லை. எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுக்காக இல்லை, மனிதர்கள் பார்க்கணும். என்ன ஹாஜி 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 ஹாஜி, எல்லா இடத்துலையும் ஹாஜி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இறப்பையும் உங்களுடைய பிறப்பையும் படைத்தது, ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்தது எதற்காக? ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அமல்களை தேர்ந்தெடுத்து அழகான முறையில் செய்கின்றார் என்பதை பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமல்களை இஹ்லாஸாக செய்வது, அமல்களை இஹ்சானாக செய்வது. அல்லாஹ்வுக்காக அந்த அமல் இருக்கிறது மாணவர்களே, ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய அமல்களை நாம் ஒவ்வொரு நாளும் துளைத்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய அமல்களை நாம் ஒவ்வொரு நாளும் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டிய அமல்கள் இன்னைக்கு மனிதர்களுக்காக, மனிதர்கள் புகழ வேண்டும். அதுவும் இந்த சோஷியல் மீடியாவுடைய வளர்ச்சி மிகப்பெரியது. தான் காலையில் இட்லி சாப்பிட்றதையும் ஸ்டேட்டஸில் போடுறாங்க. இட்லி சட்னியோடு சாப்பிட்டேன் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ். இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போன நல்ல சாப்பாடு ஸ்டேட்டஸ். அப்படி தானே? ஸ்டேட்டஸ் மோகம். திருமணம் நடந்திருக்கு, மாஷா அல்லாஹ், உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஊர் மக்கள்லாம் போய் பாரக்கல்லாஹு லக்குமா பாரக அலைக்குமா ஜமஅ பைனக்குமா ஃபீ கைர் துவா செஞ்சாச்சு. வேறு என்ன செய்யணும்? இல்லை, நீங்கள் இன்னும் பொறாமை பண்ணணும் எங்களை பார்த்து. அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஸ்டேட்டஸில் அந்த அம்மா இவரோட கையை இப்படி பிடிச்சிக்கிறது, இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக ஜுவல், இந்த சுப்ஹானல்லாஹ், அதை எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டுறது. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக மியூசிக், பாட்டு, கூத்து எல்லாம் வச்சு ஸ்டேட்டஸ். நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுறது. இவங்க பைக்கில் போயிட்டே இருக்கிறது, இவர் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பார், இவங்க பின்னாடி வச்சுட்டு இப்படி எடுக்கிறது. அப்படியே அதுக்கு ஒரு மியூசிக், அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஒரு சாங்கு பின்னாடி எப்படி போட்டுட்டு அதை ஸ்டேட்டஸில் வைக்கலைன்னா தூக்கம் இல்லை அன்றைக்கு வச்சிடுறது. மாஷா அல்லாஹ். ரீல்ஸ் எல்லாம் பயங்கரம், மோகம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள்லாம் பார்த்து பொறாமப்படுங்க. கல்யாணம் முடியாதவங்களாம் அப்படியே பொறாமப்பட்டே இருக்கு. இதே நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் உங்களெல்லாம். சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் வெளியில் காட்டுறது, எல்லாவற்றையும். அன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், உஸ்தாத் இது ஒரு ஆரம்பம் தான், இது ஜஸ்ட் ஸ்டார்டிங். இன்னும் பாருங்கள், இது முத்தி போச்சுன்னா கடைசியில் கணவன் மனைவி திருமணம் ஆச்சு இல்லை, இதெல்லாம் மற்ற சமூகத்தில் சாதாரணம் ஆயிடுச்சு. நம்ம சமூகத்தில் இன்னும் வரலையாமா. அதுவும் வரும். என்னது? இரவு அவங்க படுக்கறைக்கு போகிறது வரைக்கும் கேமரா எடுத்து அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. அந்த சூழலுக்கு நம்மளுடைய சமூகம் அந்த அசிங்கத்தையும் செய்வதற்கு துணியக்கூடிய சமூகமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை, பெரிய விஷயம். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, சாதாரணமான விஷயம். தன்னுடைய தாய் தந்தையை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். டூருக்கு போகிறாங்க திருமணமான தம்பதிகள், டூருக்கு. எல்லாமே ஹலால் தான் நமக்கு. இவருடைய ஃப்ரெண்டை கூட்டு போகிறது, ஒரே கார், ஊட்டி கொடைக்கானல் 5 நாள். இவங்க மனைவி அவங்க பார்க்கலாம், அவங்க மனைவி இவங்க பார்க்கலாம், இவங்க மனைவி கிட்ட அவங்க பேசலாம், அவங்க மனைவி கிட்ட இவங்க பேசலாம். மாஃபி முஷ்கிலா. அந்த ஒரு 5 நாள் நீ ஃப்ரெண்டாக பழகிக்கும், நானும் ஃப்ரெண்டாக பழகிக்கிறேன். அடுத்தது ஒரு 10 நாள் கழிச்சு அல்லது ஒரு மாதம் கழிச்சு, அன்னைக்கே அவங்ககிட்ட போய் நீ சிரித்து பேசின, அதை கொண்டு வந்தது நீ தானே. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், டிவோர்ஸ், தலாக்கு, ஹுலா ஈஸியாக நடந்துட்டு இருக்கு. காரணம் என்ன? காரணம் இதான். பார்த்ததே எப்படின்னா, பார்த்து பழகி கொண்டதே இன்ஸ்டாகிராமில் தான்.
இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து பழகி கொண்டது, அதுக்கப்புறம் அது திருமணம் வரைக்கும் வருது. இது பெற்றோருக்கே தெரியாது. எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் வாழ்க்கை, இன்ஸ்டாகிராமில் தான் தலாக்கு, இன்ஸ்டாகிராமில் தான் ஹுலா. வாழ்க்கையே இன்ஸ்டாகிராம் தான், வாழ்க்கையே ஃபேஸ்புக் தான். ஏன் தெரியுமா? காரணம் என்னன்னா, என்னை நான் வெளிப்படுத்தணும் அல்லாஹ்வுக்காக அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக நாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம், திருமண பந்தத்தில் சேர்ந்துருக்கிறோம், கணவன் மனைவியாக இருக்கிறோம், இல்லை அப்படி கிடையாது. நான் வெளியில் காட்டுறதுக்காக சேர்ந்துருக்கிறேன். நான் கணவன் மனைவியாக வாழ்றது வெளியில் காட்டும். என்னுடைய கணவன் இப்படிப்பட்டவர். நான் கேட்குறேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலர்லாம், சில சகோதரிகள்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மனுஷனுடைய ஃபோட்டோ அவர் அப்படியே இருக்க மாட்டார். அவர் அப்படியே கொஞ்சம் ஃபில்டர்லாம் பண்ணி அப்படியே இது பண்ணி அப்படி வச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லணும், இப்போ என் கணவன் ரொம்ப அழகாக இருக்கிறாருன்னு சொல்லணும். அதை சொல்கிற வரைக்கும் அவருடைய விதவிதமான ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவரும் குறைஞ்சவர் கிடையாது. என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்லாம் பார்த்து பூரிக்கணும். அதனால் விதவிதமான ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சர்ஸில். இது ஒரு பெரிய நோய் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் சொல்கிறது வந்து சுப்ஹானல்லாஹ் ரியாலிட்டி. இது வந்து பொய் கிடையாது, இது உண்மை, நடந்துட்டு இருக்குது. இஹ்லாஸுக்கு எதிரான செயல். சாதாரணமாக மனைவியோடு இருக்கக்கூடிய விஷயங்களை சக நண்பர்கள்ட்ட சாதாரணமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களே மோசமான கேவலமானவர்கள் இவர்கள்னு சொன்னாங்க. யாரு? தன்னுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில பரப்பக்கூடியவர்கள். சாதாரணமாக பரப்பிட்டுறாங்க, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அது ஒரு கல்ச்சர் வேறையாம். எப்படிப்பா இன்னைக்கு அப்படிங்கிறது கல்ச்சர். இதெல்லாம் பேசிக்கொள்றது கல்ச்சர். எங்க போச்சு உங்களுடைய இஹ்லாஸ் எல்லாம்? அல்லாஹ்வுக்காகங்கிறது எங்க போச்சு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறாங்கிற அந்த தன்மை எங்க போச்சு? எல்லாமே நாசமா போச்சு, தொழுகையோடு முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். சிலருக்கு அந்த தொழுகையும் இல்லை, அது வேற விஷயம். நான் தொழுகைன்னு சொல்கிறேன், அதை தான் லீஸ்ட்டாக நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். மற்ற எதையுமே செய்கிறது இல்லை, மற்ற எதுலையுமே இஹ்லாஸ் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ அத்தஸமு பில்லாஹி வ அக்லஸு தீனஹும் இல்லா. ஒரு முஃமினுடைய சிஃபத் இது. ஒரு முஃமின் என்ன செய்வான்னா, எப்பொழுதும் அல்லாஹ் கிட்ட நெருங்கிட்டே இருப்பான், மீண்டுகிட்டே இருப்பான், பாவ மன்னிப்பு கேட்டுட்டே இருப்பான், இஹ்லாஸான ஒரு வாழ்க்கையை வாழ்வான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இது முஃமினுடைய சிஃபத், அவனுடைய பண்பு. இப்படித்தான் இருப்பான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கன்னா அல்லாஹ்வுக்காக மாற்றுவான் தன்னுடைய வாழ்க்கையை. நம்ம என்ன செய்கிறோம்? இதெல்லாம் அப்படியே கேட்குறோம், அப்படியே போயிடுறோம். எத்தனை முறை இந்த மகரம் இல்லாத பிரச்சனை, புகை பிடிக்கிற பிரச்சனை, ரோட்டில் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிற பிரச்சனை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போகிறது நல்லது இல்லை. அன்பானவர்களே, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் ஒருவர் பயந்துட்டாருன்னு வச்சிங்களேன், அந்த பாவம் நமக்கானது. ஒருவரை பயம் காட்டுறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய தப்பு. உமர் ரலியல்லாஹு ஒருத்தர் அழுதாங்க. எதுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு வந்துட்டு பார்க்க ரொம்ப ஒரு அவங்களுடைய உருவம் வந்து ரொம்ப பெருசு, ஜஜாண்டிக்காக இருப்பாங்க. என்னாச்சுன்னா, ஒருத்தர் திரும்பி இப்படி இருந்தவங்க டப்புன்னு திரும்பிட்டாங்க. பின்னாடி மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. திரும்பினோடையுமே பயந்துட்டாங்க மக்கள்லாம். அவர் திரும்பி பார்த்தோடையும் பயந்துட்டாங்க. தன்னை பார்த்து இந்த மக்கள் பயப்படுறாங்கன்னு நினச்சி அழுதாங்க. ஏன் என்னை பார்த்து பயப்படுறாங்க? அல்லாஹ் பார்த்துல பயப்படணும். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா? பிறரை பயங்காட்டுன்னே ஹார்ன் வச்சிருக்கிறோம், பிறரை பயங்காட்டுன்னே பைக்கில் போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நன்மையான காரியம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை. நமக்கு அட்வைஸ் பண்ணப்படலை, இது தீமைன்னு சொல்லப்படலைன்னு அது வேற விஷயம். இது தீமைன்னு சொல்லப்பட்டதுக்கு பிறகும் நான் பைக் வச்சிருக்கேன், இப்படி தான் போவேன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கும் கேள்வி கேட்பான். இதுதான் இஹ்லாஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக லன் துன்ஃபிக நஃபகதன் தப்தகி பிஹா வஜ்ஹுல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா. அல்லாஹ்வுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட கூலி இருக்குது. ஹத்தா மா தஜஅலு ஃபீ ஃபமிம்ரதக், உங்களுடைய மனைவியுடைய வாயில ஒரு கோவலை சோறு ஊற்றுறது இருக்கு இல்லையா, அதையும் நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்கன்னா அதுல அஜர் இருக்குது, கூலி இருக்குது. இது ஒரு சாதாரணமான மேட்ரு, சோத்தெடுத்து ஊட்டுறது. இது அல்லாஹ்வுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கும் கூலி இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எவ்வளோ அழகான ஒரு தீன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக மக்களுக்கு நான் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு நன்மையை தரான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹ் எனக்கு நிறைய கூலியை தரான் அப்படின்னு நான் நினைச்சோம்னா என்னுடைய வாழ்க்கையே மாறிடும்.
மாணவர்களே, இஹ்லாஸுங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிறது கிடையாது. இஹ்லாஸுங்கிறது எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் சொல்றான், ஃபஇதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவு அல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி இதாஹும் யுஷ்ரிகூன். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறான். இவங்க யார் தெரியுமா? கடலில் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய கப்பலில் பிரச்சனை வருது, அவங்க மூழ்க போகிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இஹ்லாஸாக துஆ செய்கிறாங்க. யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் உன்னை தவிர ரப்பு யாரும் இல்லை, பாதுகாக்கக்கூடியவன் யாரும் இல்லை என்று இஹ்லாஸாக துஆ செய்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். பாதுகாத்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்கள இதா நஜ்ஜாஹும், அவங்கள அல்லாஹ் பாதுகாத்ததுக்கு பிறகு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஷிர்க் வைக்கிறாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இவங்களுடைய இஹ்லாஸ் குறிப்பிட்ட நேரத்தில் இருந்துச்சு. அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக செய்த அமல் குறிப்பிட்ட நேரம். அது என்ன நேரம்? பாதிப்பு வரும்பொழுது, நெருக்கடி வரும்பொழுது அல்லாஹ் கிட்ட மீள்றோம். என்னன்னு ஒன்று வந்துச்சுன்னா அல்லாஹ் கிட்ட மீண்டோம். இந்த மாதிரியான சட்டங்கள் வரும்போது அல்லாஹ் கிட்ட மீள்றோம். நம்மளுடைய சொத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹ் கிட்ட மீள்றோம். நம்மளுடைய உயிருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹ் கிட்ட மீள்றோம். யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சேஃபாக வச்சிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம வணங்கி வெளிப்படலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்கிறதில்ல. அல்லாஹ் கிட்ட நாம் இஸ்திக்பார் செஞ்சு மீள்றது இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை தடுத்திருக்கோம் அதை தடுத்து வாழ்றது இல்லை. அப்போ சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய இஹ்லாஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்படியான இஹ்லாஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை. இஹ்லாஸ் என்பது எல்லா நேரங்களும் எல்லா நிலையிலும் இருக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்திலேயே நான் ரொம்ப கவலைப்படுறது, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திணறது என்ன தெரியுமா? என்னுடைய எண்ணத்தை சரி செய்வதில் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது, பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய எண்ணத்தை சரி செய்வதற்காக. சுஃபியான் அத்-தௌரி மிகப்பெரிய இமாம். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? மிக பெரும் இமாம்கள், மிக பெரும் ஜாமாவான்கள் இப்படி நினைச்சிருக்கிறாங்க. நாம் அப்படி நினைச்சிருக்கிறோமா? நம்மளுடைய எண்ணத்தை சரி செய்வதற்கு நான் மிக பெரும் கஷ்டப்படுகின்றேன் நாம் நினைக்கிறதே இல்லை. நமக்கு எல்லாமே மாஷா அல்லாஹ் வெளியில் என்ன மிகப்பெரிய ஆபிதுகள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் தான் இபாதத்தில் கொடி கட்டி பறக்கிறோம், நாங்கள் செய்யாத இபாதத்துகளே இல்லை அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் குறை உள்ளவர்கள், நஹ்னு நக்ஸான், நாங்கள் குறை உள்ளவர்கள் என்றைக்குமே நாம் சொன்னதே இல்லை, என்றைக்குமே நாம் நினைத்ததே இல்லை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியானவர்களை நேசிக்கின்றான், இப்படியானவர்களுக்கு சொர்க்கம் கொடுக்கின்றான். முஹ்லிஸாக இருக்கக்கூடியவர்கள், இல்லா இபாதக்கல் முஹ்லஸீன். யானி ஷைத்தான் ஒரு குரூப்போட தோத்துறான், ஒரு கூட்டத்தை ஜெயிக்கவே முடியாது அவனால். என்னத்தை செஞ்சாலும் அவங்கள வெல்லவே முடியாது. அது யாருன்னா இல்லா இபாதக்கல் முஹ்லஸீன். ஷைத்தானே சொல்கிறான், உன்னுடைய அடிமைகளில் இஹ்லாஸ் ஆனவர்கள்ட்ட என்னுடைய எந்த ஒரு விஷயமும் பலிக்காது, எதை செஞ்சாலும் அவங்கள ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது. யாருன்னா இஹ்லாஸ் உடையவர்கள். உலாயிக லஹும் ரிஸ்கும் மஅலூம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிஸ்கை கொடுக்கின்றான், சொர்க்கத்தை கொடுக்கின்றான். ஃபவாகிஹு வஹும் முக்ரமூன். அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு தேவையான அனைத்தும் சொர்க்கத்தில் வழங்கப்படுகின்றது. ஃபீ ஜன்னாத்தின் நஈம். ஜன்னாத்தின் நஈம், நஈம் என்ற சந்தோஷமான அந்த சொர்க்கத்தில் அனைத்து விஷயங்களும் வசதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகின்றான் இந்த மனிதர்களுக்கு. மாணவர்களே, ரொம்ப முக்கியமானது இது. இஹ்லாஸ் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கின்றான் அல் இஸ்ரா என்ற இந்த அத்தியாயத்தில், ஒமன் அராதல் ஆஹிரத வஸஅ லஹா சஅயஹா வஹுவ முஃமினுன் ஃபஉலாயிக கான சஅயுஹும் மஷ்கூரா. யார் ஆஹிரத்தை நேசிக்கின்றார்களோ, யார் ஆஹிரத் தேவை என்று நினைக்கிறார்களோ, ஆஹிரத்துக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய முயற்சியை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆஹிரத்தில் சொர்க்கத்தை கொடுக்கின்றான். மஷ்கூரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இவர்களுடைய முயற்சியை ஏற்றுக்கொள்கின்றான், அப்ரிஷியேட் செய்கின்றான். இந்த உலகத்தில் எல்லாமே எப்படி நம்ம வாழ்கிறோம்னா, மற்றவங்களுடைய அப்ரிஷியேஷனுக்காக வாழ்கிறோம், அப்படி தானே? என்னை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும்னு, யாராவது நல்ல மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆஃபீஸ்லேயும் அதே தான், காலேஜ்லேயும் அதே தான், ஸ்கூல்ஸ்லேயும் அதே தான், தெருக்கள்லேயும் அதே தான். என்னை யாரும் ஏதாவது புகழணும். அல்லாஹ் சொல்கிறான், உன்னை நான் புகழ்கின்றேன், உன்னை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நீ என்ன செய்யணும்? உன்னுடைய இராதத்தை, உன்னுடைய நாட்டத்தை ஆகிரத்துக்காக மாற்றிக்கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மன்கான யுரீதுல் ஆஜில அஜ்ஜல்னா லஹு. யார் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை நேசிக்கிறார்களோ, இந்த உலகத்துக்கு பின்னாடியே போகிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்தை நாங்கள் கொடுத்து விடுவோம், ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எதுவும் இல்லை என்று
என்று அல்லாஹ் சொல்கின்றான். தெளிவாக பிரித்து காட்டுகின்றான். இஹ்லாஸ் என்பது மிக மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய உருவத்தையோ உங்களுடைய உடல் அமைப்பையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ அல்லாஹ் பார்க்கறதில்ல. ஏன்னா அதை கொடுத்ததே அல்லாஹ் தான். அது உங்களிடமிருந்து வந்தது அல்ல, தந்தது அல்லாஹ் தான். உங்களுடைய பொருளாதாரத்துக்கான சொந்தக்காரன் அல்லாஹ், உங்களுடைய உடல் உறுப்புக்கான சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் அதை பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்க்குறான், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்குதுங்கிறத பார்க்குறான். அதே மாதிரி உங்களுடைய செயல்கள் எப்படி வெளிப்படுதுங்கிறத பார்க்குறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் இருக்குதுல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க? முன்னாடி ஜாஹிலியா காலத்தில் இருந்தவங்க தானே. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பண்புகளும் அவங்ககிட்ட ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. இன்னைக்கு மதுபானம்னு சொல்கிறோம் இல்லையா, புகைன்னு சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். அந்த மாதிரி இன்டோசிகன்ஸ், மதிமயக்கக்கூடிய செயல்களை அவர்களும் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அன்பானவர்களே, மது தப்பு ஹராமுன்னு சொன்ன உடனே என்னாச்சு? மதுவை விட்டாங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன்னு சொன்னாங்களா? ஒரேடியே விட்டாங்களா இல்லையா? அதுதான் இஹ்லாஸ். எப்போ இஹ்லாஸ் வெளிப்படும்? வெளிப்படும் பொழுது அது தெரியும் இவன் இஹ்லாஸ் ஆனவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை விடுன்னு சொல்கிறாங்க, அதை விட்டுட்டா அது இஹ்லாஸ் இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன், இல்லை என்னுடைய ஊர் வழக்கம் என்ன உலகத்து வழக்கம் நான் சொன்னேன்னா அதில் எந்த இஹ்லாஸும் இல்லை. நான் தேர்ந்தெடுத்து அமல் செஞ்சுட்டு இருக்கிறேன், என் இஷ்டம் அமல் செய்கிறது, அவ்வளோதான். ஏன் இஷ்டம் அமல் செய்கிறது நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே, அல்லாஹ்வுடைய இஷ்டம் அதில் இல்லைன்னாவே நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால், இந்த இஹ்லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ஈமானை முழுமைப்படுத்தும். ஈமான் எப்போ முழுமையாகும் அப்படின்னா இஹ்லாஸ் இருக்கும்போது தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அத்தா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்காக தடுக்கிறார்களோ, இவர்கள் ஈமானை முழுமைப்படுத்தி விட்டார்கள். அவங்களுடைய ஈமான் முழுமையாகி விட்டது. அல்லாஹ்வுக்காக ஒரு நேசம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக ஒரு வெறுப்பு இருக்கணும். அல்லாஹ் நேசித்ததை நேசிக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பங்களில் நம்மளுடைய வீடுகளில் நம்ம போகும் பொழுது இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறத சேஞ்ச் பண்ணாதான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்? வீட்டில் நடக்குது, வீடு மாறலன்னா நாடு மாறாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். தனி மனிதர்கள் மாறாதவரை சமூகம் ஒரு காலமும் மாறாது. வீடு மாறாதவரை நாடு மாறாது. வீடு மாறாதவரை தெரு மாறாது. என்னுடைய வீட்டை நான் மாற்றுறதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குது. என்னுடைய வீடுகளில் சினிமாவும் கூத்தும் கச்சேரியும் மியூசிக்கும் சீரியலும் சினிமாவும் நடந்துட்டு இருக்குதுன்னா உண்மையிலே நான் வெளியில் போய் பெருசாக பேச எந்த பிரயோஜனமும் இல்லை. என் வீட்டையே என்னால் மாற்ற முடியல. என்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மகரம் இல்லாதது பேண முடியலன்னா என்னுடைய வீட்டையே நான் மாற்றலை, நான் ஃபெயிலியர். எப்படி சமூகம் மாறும்? என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நான் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்னுடைய தெருக்கள் இருக்கக்கூடிய விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபின ஸய்யாத், நிச்சயமாக நன்மைகள் தீமையை அழித்துவிடும். நீங்கள் நம்ம பார்க்குறோம், இளைஞர்கள்ட்ட பல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இளைஞர்கள்ட்ட பிரச்சனை இருக்குது இளைஞர்கள் ஒதுக்கிறது. அப்படியே அவங்கள எதையுமே பண்ணுறது இல்லை. நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறதே கிடையாது. இப்போ நீங்களாம் மசால இளைஞர்கள் தானே, நம்மளாம் இளைஞர்கள் தானே, நம்மளாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கிறோம்ல. ஜமாத்துகள் அந்த இளைஞர்களை பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு டாஸ்கை கொடுக்கணும். நீங்கள் தான் தவறான இளைஞர்களை மாற்ற முடியும். கஞ்சா அதிகமாக இருக்குதா, இளைஞர்கள் தான் அதை மாற்ற முடியும். சினிமா மோகம் அதிகமாக இருக்குதா, இளைஞர்கள் தான் அதை மாற்ற முடியும். இளைஞர்கள் சமூகத்தை இளைஞர்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. பண்பானவர்களை நம்ம கிட்ட மாற்றத்தை உண்டாக்கணும். நம்ம அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக வெறுக்கணும், அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும், அல்லாஹ்வுக்காக தடுக்கணும், அல்லாஹ்வுக்காக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இறுதியாக ஒன்றை சொல்லி முடித்துக்கொள்கிறேன். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஜமாத்துகள் பெருகிடுச்சு. ஆமாவா இல்லையா? நிறைய ஜமாத் வந்துருச்சு, நிறைய பள்ளிவாசல்கள் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. ஒரு காலத்தில் அப்படி அல்ல. இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்கள், சொஃபஸ்டிகேட்டடான பள்ளிவாசல், ஏசி மாஷா அல்லாஹ் எல்லாம் வந்துடுச்சு. அப்படி தானே? முன்னாடிலாம் ஏகத்துவத்தை சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்கு அல்லாஹ் ஒரு இடத்த வச்சிருக்கிறான். ரப்பை மட்டும் வணங்குங்கள், கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அல்லாஹ் மட்டும் வணங்க அல்லாஹ் பதிலளிக்கின்றான் என்ற ஏகத்துவ முழக்கத்தை முழங்குவதற்கு இடம் இருக்கின்றது.
ஷிர்க்குக்கு எதிராக பேசுவதற்கு இடம் இருக்கின்றது, இணை வைக்காதீங்கன்னு சொல்றதுக்கு இடம் இருக்கின்றது. அல்லாஹ் எல்லாத்தையும் நமக்கு தந்திருக்கிறான். ஆனா என்ன மேட்டர்னா, ஆரம்பத்தில் இருந்த இஹ்லாஸ் இன்னைக்கு இல்லை, படிப்படியாக அது குறைந்து விட்டது. ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லாத சின்ன இடத்துல இருந்து பிரச்சாரம் செய்யும் போது அந்த இடத்தை நேசித்தோம், அந்த இடத்துல கல்வி வகுப்புகள் நடத்தினோம், அந்த இடத்தை நாம ரூஹானியத்தை வச்சுக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. மிகப்பெரிய பள்ளிவாசல் கூட தூங்குது. எந்த கல்வி வகுப்புகளும் கிடையாது, எந்த குர்ஆன் வகுப்புகளும் கிடையாது. அந்த பள்ளிவாசலால் அந்த ஏரியாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பள்ளிவாசலில் தொழுகை முடிஞ்சிச்சா மாஷால்லா, அந்த மோதினார் என்ன பண்ணுவார், கதவை லாக் பண்ணி போயிட்டே இரு, அவ்வளோதான். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட காலத்தில் அப்படி இல்லை, எல்லா நேரத்துலையும் வரலாம் பள்ளிக்கு. உட்காந்து ஓதுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இப்படியே செஞ்சுட்டு இருந்த பள்ளிவாசல்கள் இன்னைக்கு என்னாச்சு, சுருக்கப்பட்டாச்சு, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் இருக்கு. இது இஹ்லாஸ் இல்லாத, இஹ்லாஸினுடைய போதாமைத்தனம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்காக தான் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ ஜமாத்துகளும் இதை வந்து கேர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இஹ்லாஸ் இல்லாதவர்களுடைய உதாரணம், இந்த உதாரணம் நமக்கெல்லாம் இந்த இஹ்லாஸை பற்றி நமக்கு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்கும். அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆள் பிரயாணித்து போகிறார், வெளியூருக்கு போகிறாருன்னு வச்சுங்க. அந்த பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய பேக்கில் என்ன பண்ணுறாரு, மண் இருக்குல்ல, மண்களை சுமந்து கொண்டு அதை தோளில் சுமந்துட்டு அப்படி போகிறார். அப்படிப்பட்டவர் தான் இஹ்லாஸ் இல்லாமல் வாழக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மண்ணுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, பிரயோஜனமானது தான் அவர் வைக்கணும் பேக்கில். அவர் மண்ணை தூக்கி வச்சுட்டு போகிறார். நடந்த தூரம் வெகு தூரம், ஆனால் என்ன இல்லை, பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் தான் சொல்கிறாங்க, இஹ்லாஸ் உள்ளவருடைய அடையாளம் என்னென்னா, அதுக்கான உதாரணம் என்னென்னா, ஒருவர் மண்ணில் நடந்து போகிறார். மண்ணில் நடந்து போகும்போது என்ன நடக்கும், அவர் நடந்து போன ஓசை நமக்கு கேட்காது, ஆனால் பாத சுவடுகள் இருக்கும், ஓசை நமக்கு கேட்காது. அது போல தான் அமல் செய்கிறோன்னா பிறட்ட காட்ட வேண்டிய எந்த அவசியம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கேன், அல்லாஹ்வுக்காக எங்களுடைய அமலை நான் தூய்மையாக்குவேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். ஆகவே தனி மனிதனாகவும் குடும்பமாகவும் ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த உள்ளத்தோடு அமல்களை செய்யணும். அதில் நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அடிக்கடி எண்ணத்தை தூய்மைப்படுத்திட்டே இருக்கணும், நான் சரியாக இருக்கிறேன்னா. ஏன்னா நான் பாவங்கள் செய்யக்கூடியவன் தான், குறைகள் குற்றங்கள் உள்ளவன் தான் மனிதன். அதனால் அப்பப்போ என்ன பண்ணணும், என்னுடைய அமல்களை என்னுடைய எண்ணத்தை நான் தூய்மைப்படுத்தணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய துஆவோடு நாம் முடித்துக் கொள்வோம். அன்பானவர்களே, நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி இந்த துஆ கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா, யா அல்லாஹ் என்னுடைய எல்லா அமல்களையும் சாலிஹான அமல்களாக ஆக்கு. வஜஅல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா, எல்லா அமல்களையும் உன்னுடைய முகத்துக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸான அமலாக ஆக்கு. வலா தஜஅலி அஹதின் ஃபீ ஷைஇன், உன்னை தவிர அந்த அமலுக்கு வேறு யாரும் சொந்தக்காரனாக ஆக்கிவிடாதே. இந்த துஆ அடிக்கடி கேட்பாங்க. இந்த துஆல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம், நாம் செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அல்லாஹ்கிட்ட அதிகமாக கேட்போம். சுஜூதில் கேட்போம், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து, நீ தூய்மைப்படுத்தப்பட்ட உள்ளம் தான் தூய்மையானது. என்னுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் என்ற ஒளியை நீ வந்து ஜோதியாக்கி விடு. யா அல்லாஹ் ரியாவிலிருந்து என்னை பாதுகாத்து, முகஸ்தூதிலிருந்து பாதுகாத்து, பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடிய அமல்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடுன்னு அடிக்கடி நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இஹ்லாஸோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.